ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு புது பிஸ்னஸ் பிளான் காயின்பாக்ஸ் டிஜிட்டல் அப்படின்ற ஒரு புது பிஸ்னஸ் பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் காயின்பாக்ஸோட பிளான் பிடிஎஃப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் வந்துட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் என்னென்ன வெப்சைட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்ற விஷயத்த தெளிவாக காமிச்சிருந்தேன். அண்ட் தென் வந்துட்டு எனக்கு இந்த வீடியோஸை பார்த்துட்டு கால் பண்ணுற ஒரு சிலர் கேட்குற நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேஜராக எல்லாருக்கும் என்ன ஒரு மேஜராக டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு இந்த வீடியோவில் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஒன் பை ஒன்னாக எல்லாருக்கும் என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்றத நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பிளானை பற்றின விஷயங்கள் தெளிவாக புரியும். அண்ட் தென் வந்துட்டு இந்த கம்பெனி எவ்வளோ ஜென்யூனாக இருக்காங்க அப்படின்ற விஷயமும் இதில் தெளிவாக புரியும். ஓகேங்களா, நான் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தேன். அண்ட் தென் வந்துட்டு அவங்கள வெப்சைட்டில் வந்துட்டு கான்டாக்ட் நம்பர், டெலிகிராம், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அந்த கான்டாக்ட் நம்பரை யூஸ் பண்ணி எவ்வளோ பேர் நீங்கள் வந்துட்டு கம்பெனியை டைரெக்டாக நம்ம வந்துட்டு கான்டாக்ட் பண்ண முடியுதா அப்படின்ற விஷயத்தை செக் பண்ணிங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நான் வந்துட்டு அஃபிஷியலாக அந்த நம்பருக்கு காயின்பாக்ஸோட டெக்னிக்கல் சப்போர்ட் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை ஏதாவது கேதர் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணும்போது எனக்கு இருந்த ஒரு சில டவுட்ஸை அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜ் பண்ணேன். அவங்க வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்க டைம் வந்துட்டு வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை வரும் அப்படின்ற விஷயம் தான். நான் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளே நான் கேட்ட டவுட்ஸை அவங்க கிளாரிஃபை பண்ணி வச்சாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்தளவுக்கு ஜென்யூனாக இருக்காங்க. ஓகேங்களா, இவங்க காயின்பாக்ஸ் வந்துட்டு நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு கம்பெனி லான்ச் ஆக போகுது. அவங்க அட் த சேம் டைம் லைவ் லான்ச்லேயே அவங்களோட சர்டிஃபிகேட்ஸும் லான்ச் பண்ணுறாங்க. சர்டிஃபிகேட்ஸும் லைவ்ல காட்டுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்காங்க. நான் அந்த டவுட்ஸும் அவங்ககிட்ட அந்த வாட்ஸ்அப்லேயே கேட்டேன். அவங்க 22nd மார்னிங் லான்ச் ஆகும். அதுக்கப்புறம் கம்பெனியோட லீகல் சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு நாங்கள் காமிப்போம் அப்படின்ற விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கம்பெனி 100% ஜென்யூனாக இருக்காங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. கம்பெனி நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு இந்தியாவில் UK டைமிங் 5:30க்கு, இந்தியா டைமிங் 10 o'clock லான்ச் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த பிளான் தெளிவாக எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். சப்போஸ் புரியாதவங்க இந்த வீடியோஸை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அண்ட் தென் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கால் பண்ணுங்கள். ஓகேங்களா, பிஸ்னஸ் பிளான் சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்தோம், அந்த பிஸ்னஸில் போட்டேன், இந்த பிஸ்னஸில் போட்டேன், லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா கம்பெனியும் நம்ம அப்படி ஒரு விஷயத்தில் கணக்கு போடக்கூடாது. ஓகேங்களா, ஒரு சில கம்பெனிஸ் அதை மாதிரி இருந்தாலும் சில கம்பெனிஸ் ஜென்யூனாக இருக்க கம்பெனிஸ் இன்னுமே ஜென்யூனாக பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட வீடியோஸில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு அதிகமாக போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோஸ் வந்துட்டு RIC ரைசிங் இந்தியா கேம்பெயின் அப்படின்ற வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் எனக்கு கீழே நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என் வீடியோஸை பார்த்துட்டு கால் பண்ணி நிறைய ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுக்குலாம் பெர்ஃபெக்டாக தெரியும் அந்த கம்பெனி இப்போ வரைக்கும் இவ்வளோ ஜென்யூனாக பெர்ஃபெக்டாக விட்ரா கண்டிஷன்ஸ் எல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஜென்யூனாக போயிட்டு இருக்குன்றது. ஸோ அதை மாதிரி தான் காயின்பாக்ஸ்லாம் பக்காவான பிளான் நல்லா இருக்கு. அவங்களோட ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோ நான் மறுபடியும் காயின்பாக்ஸ் இன்ட்ரோ வீடியோக்கு அடுத்த வீடியோவை இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கு கம்பெனி லான்ச் ஆனதுக்கப்புறம் அவங்க வெப்சைட்டில் என்னென்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற வீடியோஸும் கண்டிப்பாக நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். இதில் ஒரு சில டவுட்ஸ் எல்லாருக்கும் இருக்குது. அந்த டவுட்ஸ் இதில் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். எல்லாருக்கும் வந்துட்டு ரெஃபர் பண்ணாமல் இன்கம் எடுக்கணும், எடுக்க முடியுமா, எனக்கு கால் பண்ணி கேட்குறவங்க எல்லாருமே ரெஃபரன்ஸ் இல்லாமல் இன்கம் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்குறாங்க. எல்லாரும் ஒரு சில விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை மாதிரியான பிஸ்னஸில் எதுக்காக 4 ரெஃபரல் கம்பல்சரி, 2 ரெஃபரல் கம்பல்சரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே 4 பேர் வரணும். அது எதுக்காக அந்த கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் கம்பெனிஸ்குள்ளே ஐடிஸ் நிறைய ஜென்ரேட் ஆவாங்க, நமக்கும் இன்கம் கரெக்டாக வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் வந்துட்டு கம்பெனி சைடில் கம்பெனிக்கும் வந்துட்டு நிறைய ஐடிஸ் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்ற காரணத்தினால மட்டும்தான் அவங்க அப்படி ஒரு கண்டிஷன்ஸே கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதில் இந்த நெட்வொர்க்கில் என்ன வேலை, நம்ம நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட வேலையை அது நீங்கள் ப்ராடக்ட் பேஸில் பண்ணாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் பண்ணாலும் சரி, ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, கம்பெனியோட மோட்டிவ் அதுதான். அதுக்காக தான் வந்துட்டு 4 ரெஃபரல் கம்பல்சரி, 2 ரெஃபரல் கம்பல்சரி அப்படின்ற விஷயத்த கொடுக்குறாங்க. ஸோ அதை ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பிஸ்னஸ்மே நமக்கு ரெஃபர் இல்லாமல் அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச பெரிய பிஸ்னஸ் பிளானே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் தான் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ப்ராஃபிட் வந்து எடுக்கிறது. இந்த மாதிரியான MLM பிளான்ஸ் ஆகட்டும், க்ரௌட் ஃபண்டிங், இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஆகட்டும், கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதுதான், நீங்கள் ரெஃபர் பண்ணால் தான் இன்கம் எடுக்க முடியும். ஸோ கம்பெனி எதுக்காக ரெஃபரல் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த நான் இதில் சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த பிஸ்னஸ் பிளானில் வந்துட்டு என்னென்ன 3 பேக்கேஜ் இருக்குது. காப்பர், ஜிங்க் அண்டு எர்த். இது தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த வந்துட்டு இன்கம் சொல்லியிருப்பேன். காப்பரில் வந்துட்டு ரெஃபரல் இன்கம் 25%, ஜிங்கில் 25%, எர்த்தில் 25%. ஓகேங்களா, 40ல் 25% வந்துட்டு ரெஃபரல் இன்கம், $80 25% வந்துட்டு ரெஃபரல் இன்கம் ஜிங்கில். அதே மாதிரி எர்த்துலேயும் 25% ரெஃபரல் இன்கம் உங்களுக்கு
கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து லெவல் இன்கம்ன்றது கொடுத்துருப்பாங்க. ஆட்டோபில் இன்கம், இது வந்துட்டு எல்லாரும் கேட்குற கேள்வி வந்துட்டு ஆட்டோபில் இன்கம் வந்துட்டு என்ன டைம் இன்டர்வல்ல வரும் ஒவ்வொரு லெவல் இன்கமும் அப்படின்ற மாதிரியான கேள்வி தான் எல்லாருமே கேட்கறது வந்துட்டு. இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ நாள் ஆட்டோபில் இன்கம் வரும், என்ன லெவல் வரைக்கும் எனக்கு ஆட்டோபில் இன்கம் க்ளோஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ இதில் நான் கிளியராக ஒரு விஷயம் சொல்லணும்னா, கம்பெனி சைட்லேருந்து ஒரு பேக்கேஜுக்கு இவ்வளோ டாலர்ஸ் வந்துட்டு ஆட்டோபில் இன்கம் அப்படின்ற விஷயம் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் வந்துட்டு கம்பெனி டைமிங் பீரியட், இந்த டைமுக்குள்ள லெவல் 1 இன்கம் முடியும், லெவல் 2 இன்கம் முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்லவே கிடையாது. ஒன்லி ஒன் அவங்க சொல்லியிருக்கிறது சீனியாரிட்டி பேஸில் மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற ராக்கெட் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, மற்ற எந்த ஒரு பிஸ்னஸ் ஆனாலும் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேல ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு இந்த லெவல் இன்கம் வந்துடும், 4th டே 10th டே அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் அப்படி கிடையவே கிடையாது. $14,000 உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோபில் இன்கம் வந்துட்டு காப்பர் பேக்கேஜில் வரும். ஆனால் வந்துட்டு என்ன டைம் பீரியடில் வந்துட்டு வரும் அப்படின்றது கிளியராக சொல்லலை அப்படின்னா சீனியாரிட்டி பேஸ்ட் அப்படின்றது அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த டைம் பீரியடில் வரணும்னு சொல்லலை, அவங்க சீனியாரிட்டி வைஸில் தான் ஆட்டோபில் இன்கம் அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், 4 பேரே ரெஃபர் பண்ணியிருந்தா போதும், அதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது எதுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த 4 பேருன்றது ஒரு சிலர் மற்ற பிஸ்னஸில் பெரிய டவுன்லைன் ஃபார்ம் ஆகிட்டு இன்றைக்கி அவங்க சப்போஸ் கம்பெனி க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கரெக்டாக கொடுக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றதுனால 4 ரெஃபர் போதும், பெரிய டவுன்லைன் ஃபார்ம் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். 4 ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தாலே நீங்கள் இந்த 3 பேக்கேஜ்க்கும் நீங்கள் 3 பேக்கேஜில் ஒரு ஆட்டோபுல் இன்கம்ஸை எடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த 4 ரெஃபரல் கொடுத்தாலே போதும், நீங்கள் வந்துட்டு 3 பேக்கேஜ் காப்பர், ஜிங்க் அண்ட் எர்த் 3 லெவலில் ஆட்டோபுல் இன்கம் எடுத்துடலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தேன். அது எப்படி அப்படின்னா, நீங்கள் இப்போ காப்பர் பேக்கேஜ்லேருந்து ஜிங்க் பேக்கேஜ் போகிறீங்க, அப்கிரேட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஒரு கண்டிஷன், விட்ரா கண்டிஷன், காப்பரில் இருக்க உங்களுக்கு கீழே டவுன்லைனில் உள்ள 4 மெம்பர்ஸில் அட்லீஸ்ட் 2 மெம்பர்ஸை நீங்கள் வந்துட்டு ஜிங்க் பேக்கேஜுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் அவங்களை அப்கிரேட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம ஜிங்க் பேக்கேஜில் ஒரு ஆட்டோபுல் இன்கம்மை விட்ரா பண்ண முடியும். அது ஒரு கண்டிஷன். அண்ட் தென் வந்துட்டு ஜிங்க் பேக்கேஜ்லேருந்து நீங்கள் எர்த் பேக்கேஜ் போகும்போது உங்களுக்கு என்ன ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 1 பர்சன் உங்கள் அண்டரில் உள்ள ஜிங்க்ல உங்கள் அண்டரில் உள்ள பர்சனில் 1 பர்சனை நீங்கள் வந்துட்டு எர்த்துக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது அவங்களும் அப்கிரேட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். ஓகேங்களா, ஸோ இதுலேருந்தே தெளிவாக புரிஞ்சிருக்கோம். 4 பேர் இருந்தாலே போதும், நீங்கள் இந்த 3 பேக்கேஜில் இருக்க ஆட்டோபுல் இன்கம்ஸும் எடுக்க நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு ஆட்டோபுல் இன்கமில் இதில் டேஸ் வச்சு எதுவும் சொல்லலை. அண்ட் தென் வந்துட்டு இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறது வந்துட்டு சீனியாரிட்டி பேஸில் தான் ஆட்டோபுல் இன்கம் அப்படின்றது வரும் அப்படின்ற விஷயத்தை இதை கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது கம்பெனிலேருந்து வந்த நியூஸு. ஓகேங்களா, அடுத்தது இதில் வந்துட்டு கோல்டன் மெம்பர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் லெவலில் 4 லெவல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒருத்தர் 4 பேர் ரெஃபர் பண்ணுறீங்க, எக்ஸாம்பிளுக்கு 4 பேர் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 4 பேரும் 4 பேர் ரெஃபர் பண்ணும்போது 16 பேர், அந்த 16 பேரும் 4 பேர் ரெஃபர் பண்ணும்போது 64 பேர், இந்த 64 பேரும் 4 பேர் ரெஃபர் பண்ணும்போது 256 பேர். ஓகேங்களா, இப்படி 256 பேர் உங்களுக்கு கீழே ஒரு டவுன்லைனில் ஃபார்ம் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கோல்டன் மெம்பர்ஷிப் எலிஜிபிள். ஓகேங்களா, ஸோ அப்படி கோல்டன் மெம்பர்ஷிப்பில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டன் மெம்பர்ஷிப்பில் ஒரு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் கோல்டன் மெம்பர்ஷிப் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி $150 அப்படின்ற இன்கம் ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்க விஷயமே, மந்த்லி $150 அப்படின்றது ஃபிக்ஸ்டு. இதில் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர் பர்சன் ஒருத்தருக்கு ஒரு ஐடி தான். ஓகேங்களா, டிரான்சாக்ஷன் வந்துட்டு யூபிஐ ஐஎம்பிஎஸ் டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் லிமிட், வேலட் டு வேலட் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு மினிமம் 1 CPனா $1, மினிமம் விட்ராவல் வந்துட்டு $5. ஓகேங்களா, மினிமம் விட்ராவல் $5. விட்ரா கண்டிஷன்ஸ்க்கு வந்துட்டு 4 பேர் ரெஃபர் பண்ணியிருக்கணும். நம்ம எதுக்காக ரெஃபர் பண்ணுறோன்ற விஷயத்தை புரிஞ்சுக்காங்க. ரெஃபர் பண்ணாமல் இன்கம் எடுக்க முடியுமா அப்படின்னா சான்ஸே கிடையாதுன்னா, ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் விட்ரா பண்ண முடியாது. நீங்கள் ஆட்டோபுல் இன்கம் ரெஃபர் பண்ணதுனால வரும், பட் நீங்கள் விட்ரா பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்துட்டு 4 பேர் ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் அவங்க கொடுக்குறதே. 4 பேர் ஒருத்தர் 4 பேர் ரெஃபர் பண்ணும்போது தான் ஒரு நெட்வொர்க் கிரியேட் ஆகும். அப்போ தான் கம்பெனிக்கும் வந்துட்டு அவ்வளோ நிறைய ஐடிஸ் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, ஐடிஸ் ஜென்ரேட் ஆனால் தான் நமக்கு சீனியாரிட்டி வைஸில் இன்கம்ன்றதும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஒருத்தருக்கும் 4 பேர் ரெஃபர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு கம்பல்சரி கொடுக்குறாங்க. ரெஃபர் பண்ணாமல் நெட்வொர்க் பிஸ்னஸில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 99% இல்லை. அதுக்கு மேலே வேறு பிஸ்னஸ் எதுவும் இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெட்வொர்க் பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு ரெஃபரல், அது ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, ஸோ இது தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இது கரெக்டான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கம்பெனி பர்ஃபெக்டாக இருக்காங்க. நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்துட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணி காமிச்சு அதில் எல்லா நம்பரும் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர்ஸும் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, டெக்னிக்கல் சப்போர்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பேன். சப்போஸ் அதை ட்ரை பண்ணி பார்த்தவங்களுக்கு கம்பெனிலேருந்து டேரெக்டாக என்ன விஷயம் தெரியும் அப்படின்றது
எல்லாமே ரிப்ளை வந்திருக்கும் ஓகேங்களா. அண்ட் தென் வந்துட்டு கம்பெனி நாளைக்கு மார்னிங் 22 லான்ச் ஆகுது. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கீழே குரூப் லிங்க் எல்லா லிங்க்கும் கொடுத்துருக்கேன். என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்துட்டு உனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு டவுட்ஸ் இருக்குது நான் ஜாயின் பண்ண போகிறேன்னா இல்லையா அப்படின்னு ஆஸ்கிரேஷன் இருந்தாலும் சரி, டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணாமல் ஒரு விஷயம் தெளிவாகாது. நீங்கள் டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா. இது கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி. கம்பெனி வந்துட்டு ஒரு லென்த் பீரியட் டைம் பிஸ்னஸில் வந்துட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. யூகே பேஸ்டு கம்பெனி தான். நாளைக்கு மார்னிங் 22 தான் லான்ச் ஆகுது. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கம்பெனிஸில் ஐடிஸ் ஜென்ரேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஆட்டோபுல் இன்கம் அப்படின்றது ஒரு விஷயம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஓகேங்களா. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கம்பெனி லான்ச் ஆகுது ஓகேங்களா. ஸோ கம்பெனி லான்ச் ஆனோன்னே நமக்கு சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது லைவ் கொண்டு வந்துருவாங்க. அண்ட் தென் நிறைய டீட்டெயில்ஸ் கம்பெனி நாளைக்கு வந்துட்டு லைவாக காட்ட போகிறாங்க ஓகேங்களா. ஸோ அதில் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் கம்பெனி எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்கன்றது. எனக்கு 100% கம்பெனி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்கன்ற விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதனால தான் என்னோட டவுன்லைனில் இருக்க ஒரு சிலர் வந்துட்டு நான் போகிற பிஸ்னஸில் வரணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாருமே இப்போ அவங்களும் காயின் பாக்ஸில் வராங்க ஓகேங்களா. ஸோ நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணுங்கள், நம்ம பேசிட்டு டவுட்ஸ் இருக்குன்னா கிளாரிஃபை பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்துட்டு ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா. கம்பெனி 100% ஜென்யூன், 100% ஜென்யூன், 100% ஜென்யூன். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த கம்பெனியும் இது கூட வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. பெஸ்ட் கம்பெனி ஓகேங்களா. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.